அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி? ஆஹா, உங்ககிட்ட காய்கறி இல்லையா, இல்லை டைம் இல்லையா, இல்லை உங்களுக்கு டயர்டாக இருக்கா, டக்குன்னு ஜம்முன்னு கும்முன்னு சூப்பராக சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் அதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சீக்கிரமாக செஞ்சிடலாம். 5 நிமிஷமே இந்த சட்னிக்கு ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். இட்லி, தோசை அண்டு ரைஸுக்கு கூட இது வந்து சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு நீங்கள் புளியும் அண்டு மிளகாயும் நீங்கள் எக்ஸஸாக போட்டு ஆட் பண்ணி சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக புளியும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இது டிஃபனுக்கு என்ன செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கக்குள்ளே தான் இந்த ரெசிபி சட்டுன்னு நம்ம மைண்டில் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எதுவும் காய்கறி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது 2 பேருக்கு தேவையான அளவு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வரமிளகாய் 2 போட்டு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த கடலைப்பருப்பு வர்றதுக்கு முன்னாடி, கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு புளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க. இந்த மாதிரி நல்ல நைஸாக இருக்க வேணாம், ரொம்ப கொரன்னு இருக்க வேணாம். கொரன்னு இருந்தால் வெங்காயம் வாயில் தட்டுப்படும். அதே மாதிரி ரொம்ப நைஸாக இருந்தாலும் சட்னி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1% காரம் தூக்கலாக போட்டிங்கன்னா தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். அரைக்கக்குள்ளே உங்களுக்கு புளி சேர்த்து அரைச்சா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் புளி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சட்னி நீங்கள் அப்படியே தாளிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் சுட தாளித்து அதில் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி சாப்பிடக்குள்ள அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி உங்களுக்கு ரைஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் காரமும் புளியும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரணும். அது எப்போவுமே கடலைப்பருப்பு போடுறீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் 2 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வரமிளகாய் ஒன்று ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். போட்டு நல்லா சுட அந்த சட்னியில் இப்போ சுட கும்முன்னு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி தோசைக்கு தான் இந்த சட்னி ரெடி பண்ணேன். அதுக்கு இன்னொரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் முதல் சுடுற தோசைனால கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் திக்னஸ் இருக்க மாதிரியே இந்த அளவுக்கு இப்போ விட்டுட்டு சின்ன தோசையை நிறுத்திக்கோங்க. அப்புறமே நம்ம போக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி முட்டையாக வரணும் தோசை சுடும்போது. ஸோ அப்படின்னா தான் நமக்கு தோசை நல்லா ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா பப்ளியாக அண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். அதுவும் என் பொண்ணாட்டி என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதை போட்டு நல்லா கும்முன்னு செய்வாள். ஸோ அது ரொம்ப நல்லா கம்மன்னு வாசமாக நல்லா இப்பயே எனக்கு 2 தோசை சாப்பிடணும் போல் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சுடுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருக்குன்னா சுட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாப்பிடுவோம் இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நிறைய பபிள்ஸ்லாம் வந்துட்டு அந்த தோசை வெந்துட்டு இருக்கிறது நல்லா தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்படி நல்லா வெந்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப அப்படியே பொன்னிறம் மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும். கோல்டன் ப்ரௌனாக அப்படியே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தோசை பார்த்தீங்கன்னா. இது வந்து ஊத்தாப்பமும் இல்லாமல் ரோஸ்ட்டும் இல்லாமல் நடுவில்
அந்த மாதிரி நடுவில் இல்லை, ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கட்டும். இப்போ வெந்துடுச்சு, திருப்பலாம். பாருங்க, நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், அப்படியே அழகாக வரும். இப்படி எடுத்துட்டு அந்த சைட்லேயும், ஏன்னா முதல் தோசைனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடையாமல் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இப்படி எடுத்து இப்படி அழகாக இப்படி திருப்பி போடுங்க. பார்த்தீங்கன்னா பொண்ணு நிறம் அவ்வளோ சூப்பராக இதாக இருக்குது. ஸோ இப்படி தான் தோசை சுடணும். என் முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் தோசைங்கிறதுனால இந்த மாதிரி வருது. செகண்ட் தோசைலாம் நீங்களும் வேணும்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு இது மாதிரி கும்முன்னு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சுட்டு கொடுப்பாங்க. நீங்களும் கும்முன்னு சாப்பிடலாம். மேலும் இதுபோல் ஈஸியான ரெசிபீஸ் வகைகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான ருசியான குயிக்கான ரெசிபீஸ் நம்ம சேனல்லே இருக்குது. அதையும் செக் பண்ண மறந்துடாதீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியமும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.